இன்னைக்கு நம்ம பலாக்காயில பலா பிஞ்சில பொரியல் செய்ய போறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த பலா பிஞ்சி ரொம்ப சின்ன சைஸா இருக்கும்போது எடுத்துக்காங்க, அதுதான் நல்லா இருக்கும். இப்ப அந்த நல்ல தோலெல்லாம் சேர்த்திட்டு நறுக்கிட்டு அடுப்புல ஸ்கொயர் ஷேப்ல கட்ட கட்டமா நறுக்கி அடுப்புல ஆவியில வேக வச்சுட்டு எடுத்துட்டு தண்ணி வடிச்சிட்டு அதை மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி செய்வோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இருக்கிற இந்த பலா பிஞ்சை எப்படி நறுக்கிறதுன்றத காமிக்கிறேன். போல இருந்துச்சு. கையில கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கையில ஏதோ ஒரு எண்ணெய் தடவிக்கங்க. தடவிக்கிட்டு நறுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மேலோடது கொஞ்சம் செத்தி எடுத்துடணும். செத்தி எடுத்துட்டோம்னா இப்படி ஒண்ணு கிடைக்கும். நடுவுல இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த கட்டை இருக்கு பாருங்க, இந்த கட்டை யூஸ் பண்ணக்கூடாது, இதை தூக்கி போட்டுடணும். இந்த சைட்ல இருக்கிறது மட்டும்தான் பால் வரும், அதனாலதான் நம்ம கையில எண்ணெய் தடவணும். இத பாருங்க குட்டி குட்டியா பீஸா நறுக்கி வச்சிருக்கோம். இதை ஒரு வாட்டி கழுவிட்டு இட்லி பானையில போட்டு வேக வைக்கலாம். இட்லி பானையில தட்டு வச்சிருக்கோம். இப்ப இந்த தட்டுல கழுவி வச்ச இந்த பலா முசுன்னு சொல்லுவாங்க, இந்த பலா பிஞ்சு நம்ம இதுல வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில வேகட்டும். இது 10 நிமிஷம் ஆவியில வேகட்டும். பாருங்க, இப்படி ஒரு ஆவியில வேக வைக்கும்போது இந்த மாதிரி வரும் பாருங்க, அழுந்தது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கணும். தேவையான பொருட்கள்: கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய். பாருங்க, அந்த பலா இது பாத்தீங்களா முசுக்கு, அதை நம்ம இதே மாதிரி வேக வச்சுட்டு மிக்சியில போட்டு ஒரு துருவுனதுனால தேங்காய் துருவல் மாதிரியே இருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள், இவ்வளவுதான். கடுகு, எண்ணெய் காய வச்சுட்டோம், கடுகு போட்டுட்டோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் போடுறோம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டோம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வெள்ளை கலரில் இருக்கிறதுனால காஞ்ச மிளகாய் போடும்போது நல்லா ரெட் கலரில் அழகாக இருக்கும். நான் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பலா முசுக்கை போடலாம். இதை நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். எந்த காரணத்தோடு இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, ஏற்கனவே வேக வச்சது தான். பாருங்க, எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டோம். கிளறிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லி வேகட்டும். நல்லா வேக வச்சுட்டோம். பாருங்க, முன்னாடி இது ஃபுல்லா இருந்துச்சு, இப்ப சுண்டி ரொம்ப நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா வேக விடுங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு அவசரமா ஃபர்ஸ்ட்ல தண்ணியில போட்டோ இல்ல இட்லி பானையில போட்டோ வேக வச்சாலும் நல்லா வேக விடுங்க. நல்லா வேகலை அப்படின்னா இது கொஞ்சம் சில பேருக்கு லூஸ் மோஷன் போகும், அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா வேக விடாம சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வெந்த பிறகு இப்ப கொஞ்சம் தேங்காய் துருவலை போடுறோம். தேங்காய் துருவலை போட்டுட்டு ரொம்ப கலர மாட்டோம் இல்லையா, அதோட சுவையான பலா முசுக்கை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு பலா முசுக்கையில பொரியல் செய்ய போறோம். அது எப்படின்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த சுவையான பலா முசுக்கை தேவையான பொருட்கள்: